Hi everyone, welcome to Easy English with Amika YouTube channel. Guys, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 45 days ஸ்டடி பிளான் பார்த்துட்டு இருக்கோமா. ஸோ இப்போ நம்ம வந்து டே 15ல இருக்கிறோம். இன்னைக்கு வந்து க்ளோஸ் டெஸ்ட் ப்ளஸ் வந்து PQRS ரெண்டுமே தான் பார்க்க போகிறோம். ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்குது. ஸோ ரெண்டுமே சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 45 கிராமர் ரூல்ஸ் எம்டிஎஸ்க்கே திரும்ப ரிப்பீட்டடாக எக்ஸாம்ஸில் கேட்குற 45 கிராமர் ரூல்ஸ் ப்ளஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ். அதில் உங்களுக்கு பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், டெஸ்ட் சீரீஸ், பிடிஎஃப் ஃபைல்ஸ், 1000 குவிசஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து காம்போவில் தான் உங்களுக்கு இந்த காம்போ கோர்ஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் கூப்பன் கோடில் எதுவும் அப்ளை பண்ண வேணாம், டேரெக்டாகவே நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் அதே மாதிரி நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்கிங் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ், பேசிக்ஸ், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு இன்க்ளூடாக இருக்கும். 1 year வேலிடிட்டி. ஓகேவா? ஸோ இன்றைக்கி க்ளோஸ் டெஸ்ட் ஒரு செட் அண்ட் ஆல்சோ PQRS 2 sets இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் செட் நான் பண்ணுவேன், செகண்ட் செட் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Can I come along with you? நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி டேஷஸ் க்ளோஸ் டெஸ்ட்னால் இப்படி தான் இருக்கும். 5 மார்க். இந்த 5க்கு 5 out of எடுக்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னா வெக்காப்ஸும் தெரியணும், கிராமரும் தெரியணும். ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா தான் இதை வந்து எக்ஸாக்ட் ஆப்ஷன் நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேஷில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டேஷ் இல்லாமல் ஜஸ்ட் அந்த பேராகிராஃபில் என்ன சொல்ல வராங்க, எந்த கான்செப்டை பற்றி பேசியிருக்காங்க, அங்கே இருக்கிற கண்டென்ட் என்ன, எதை பற்றி இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு நம்ம வரணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் என்ன பண்ணணும். இன்னொன்று என்னென்னா அந்த டேஷுக்கு முன்னாடி என்ன வேர்டு இருக்குது, பின்னாடி என்ன வேர்டு இருக்குது, அண்ட் என்டையர் சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தான் இன்னுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கரெக்ட் ஆன்சர் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ பாருங்கள். கேன் ஐ கம் அலாங் வித் யூ ஆன் யுவர் ஃபிஷிங் ட்ரிப் ப்ளீஸ் ஆஸ்க் மில்லி. யார் கேட்குறா? மில்லின்ற ஒரு கேர்ள் மில்லி இஸ் அ கேர்ள் வந்து இது மாதிரி நான் அவங்க கூட ஃபிஷிங் ட்ரிப்புக்கு நானும் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹர் 2 brothers. அப்போ யார்கிட்ட கேட்குறாங்க? அவங்களோட 2 brothers, எல்டர் பிரதர்ஸ் கிட்ட தான் கேட்குறாங்க. Her 2 elder brothers dash at her scornfully. ஓகேவா? ஸோ ஃபிஷிங் இஸ் அ மேன்ஸ் டேஷ். ஃபிஷிங் அப்படின்றது மேனோட டேஷ் செட் ஹர் ஓல்டர் பிரதர். அவங்களோட ஓல்டர் பிரதர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓல்டர் பிரதர் டெரிக் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு, ஃபிஷிங் அப்படின்றது மேனோட சம்திங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேர்ள்ஸ் ஆர் நாட் டேஷ் அட் ஃபிஷிங். கேர்ள்ஸ் வந்து நாட்னு வந்துச்சு சம்திங், ஏதோ அது ஃபிஷிங்க்கு ஃபிட்டானது இல்லை அப்படிங்கிற மாதிரி சம்திங் இந்த மீனிங் வருது. ஓகேவா? டேஷ் அ வைல் ஹவெவர், கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படியோ மில்லி மேனேஜ் டு பர்சுவேட் ஹர் பிரதர்ஸ் டு டேக் ஹர் டேஷ். மில்லி என்ன பண்ணுறா, எப்படியோ அவங்க பிரதர்ஸை வந்து சமாதானம் பண்ணி கூட்டு போகிறதுக்கு, ஃபிஷிங்க்கு கூட்டு போகிறதுக்கு மேனேஜ் பண்ணி இது பண்ணிட்டா. ஓகேவா? when they reach the fishing pond, அந்த ஃபிஷிங் பாண்ட் அவங்க 3 பேரும் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா the 2 brothers, அந்த 2 brothers என்ன பண்றாங்க, wandered off by themselves. wanderedனா என்ன, சும்மா சுத்தி திரியுது, எந்த இன்டென்ஷனுமே இல்லாம எங்க போறோம், எதுக்கு போறோம், எங்க நடக்கிறோம், சும்மா அப்படியே ரேண்டமா அப்படியே ஒரு அன்பர்பஸ்ஃபுல்லி மூவ் ஆகி போகிறது. ஓகேவா? ஸோ அப்படி வந்து போயிட்டாங்க. யாரு? அந்த 2 brothers. ஓகேவா? இப்போ என்ன புரிய வருது இந்த சென்டென்ஸ்ல இருந்து, இந்த பேராகிராஃப்ல இருந்து என்ன புரிய வருது அப்படின்னா, அதாவது வந்து மில்லி அப்படின்ற ஒரு கேர்ள் வந்து ஃபிஷிங் ட்ரிப்புக்கு அவங்க பிரதர்ஸ் போறாங்க, நானும் வரட்டுமான்னு கேட்குறா. ஓகேவா? பட் அவங்க பிரதர்ஸ் என்ன பண்றாங்க, டேஷ் அட் ஹர் ஸ்க்ரான்ஃபுல்லி. ஸ்க்ரான்ஃபுல்லினா ஒரு இன்சல்ட் பண்ற மாதிரி, ஒரு இன்சல்ட் பண்ற மாதிரி. ஓகேவா? இது ஸ்க்ரான்ஃபுல்லி அப்படின்றது என்ன? ஓகே, நம்ம ஆப்ஷன் வரும்போது பார்க்கலாம். ஸ்க்ரான்ஃபுல்லின்றது இன்சல்ட் பண்ற மாதிரி. ஃபிஷிங் இஸ் அ மேன்ஸ் டேஷ் செட் ஹர் ஓல்டர் பிரதர் டெரிக் அப்படி சொல்லிட்டாங்க. கேர்ள்ஸ் ஆர் நாட், உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு டேஷ் அ வைல் ஹவெவர் மில்லி வந்து மேனேஜ் பண்ணி எப்படியோ கூட்டு போயிட்டா. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க 2 பிரதர்ஸும் அவளை விட்டுட்டு ஓடிட்டாங்க. இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ அந்த டேஷ்ல என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். Her 2 elder brothers dash at her scornfully.
dash at her scornfully. guys இங்க பாருங்க இந்த scornfully அப்படின்றது என்னன்னா it's an adverb. it's an adverb. ஒரு adverb எதை டிஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு adjective ஒரு verb இன்னொரு adverb டிஸ்கிரைப் பண்ண முடியும். பட் இங்க நமக்கு ஆப்ஷன்ஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க. observed, looked, saw, watched எல்லாமே verb தான். எல்லாமே verb தான். ஸோ அப்போ இங்க வந்து verb தான் அது டிஸ்கிரைப் பண்ணுது. verb தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. இங்க டேஷ்க்கு அப்புறம் பாருங்க அட்னு ஒரு வேர்ட் இருக்கு. அட்னு ஒரு ப்ரெபோசிஷன் இருக்கு. ஸோ இங்க இருக்கிற ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து எந்த வேர்டுக்கு அப்புறம் அட்டு வரும்? அப்சர்வ்டு பை சம்திங் தானே வரும். அப்சர்வ்டு பை அது மாதிரி தானே வரும். சா வருமா? வராது. வாட்ச்டு இல்லை, லுக்டு. அதாவது என்னன்னா அவங்க இந்த மாதிரி கூட்டு போறீங்களான்னு கேட்டோன்னு அந்த ரெண்டு எல்டர் பிரதர்ஸ் என்ன பண்றாங்கன்னா லுக்ட் அட் ஹர். எப்படி பாக்குறாங்க? அவங்க வந்து ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி அவங்க வந்து பாக்குறாங்க. அந்த டூ எல்டர் பிரதர்ஸும் அந்த கேர்ளை வந்து மில்லி அப்படின்ற கேர்ளை வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி பாக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபிஷிங் இஸ் அ மேன்ஸ் டேஷ். ஃபிஷிங் அப்படின்றது என்ன? இட்ஸ் ஃபிஷிங் நம்ம ஸ்போர்ட்னு சொல்லுவோமா, காம்படிஷன் சொல்லுவோமா, மேட்சஸ்ன்னு சொல்லுவோமா? மேட்சஸ்லாம் இங்கே வராதுல்ல. ஃபிஷிங்க்கு மேட்சஸ் தானே இருக்கு. இங்கே காம்படிஷன்லாம் நடக்கல. ஜஸ்ட் அங்கே போறாங்க, அங்கே கூட்டு போக சொல்றாங்க. அப்படி தானே. ஸ்போர்ட், மேட்ச், காம்படிஷனும் வராது. இட்ஸ் அ கேம். இட்ஸ் அ கேம். மேனோட கேம். இந்த இது வந்து ஃபிஷிங் அப்படின்றது மேன் விளையாடுற கேம். மேன்ஸோட கேம். மேன்ஸ் கேமிங். கைஸ் யோசிச்சு பாருங்க. மேட்சஸ்ன்னு வருமா, காம்படிஷன் வருமா, கேமிங் வருமா, ஸ்போர்ட்னு வருமா? ஸ்போர்ட், கேமிங், காம்படிஷன், மேட்சஸ். அதாவது இது என்னன்னா நம்ம இவங்களோட இப்ப மேன்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது இங்க ஒரு நவுனை தான் நம்ம மீன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம காம்படிஷன் மேட்சஸ் வராதுன்னு சொல்லிட்டு கேமிங் அப்படின்ற ஐஎன்ஜி ஃபார்ம்ல இப்படி வராது. மேனோட ஸ்போர்ட். ஓகேவா? ஸ்போர்ட் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேன்ஸ் ஸ்போர்ட் செட் ஹர் ஓல்டர் பிரதர் டெரிக் அப்படின்றவங்க சொல்லிட்டாங்க. ஸோ கேர்ள்ஸ் ஆர் நாட் டேஷ் அட் ஃபிஷிங். கேர்ள்ஸ் வந்து ஃபிஷிங்க்கு வந்து நாட்னு வந்துருச்சு. என்ன வரும் பாருங்க? குட் சவுண்டுக்கு இதுக்கு என்ன இருக்கு? சவுண்ட் வராது. லைக்கபிள், அக்செப்டபிள், குட். கைஸ் இங்க பாருங்க அட்னு ஒரு ப்ரெபோசிஷன் இருக்கு. இது மாதிரி அட் ஸ்விம்மிங், அட் குக்கிங், அட் ஃபிஷிங் இந்த மாதிரிலாம் வந்து பேசும்போது இதுக்கு முன்னாடி என்ன வரும்? அதாவது அட்டுக்கு முன்னாடி என்ன வரும்னா அட்டு வந்து எதுக்கெல்லாம் வரும்னா குட்டுக்கும் வரும், பேடுக்கும் வரும். ஐம் பேட் அட் ஸ்விம்மிங், ஐம் குட் அட் குக்கிங், ஐம் குட் அட் ஃபிஷிங். அந்த மாதிரி நீங்க எதுலையாவது ஒரு ஆக்டிவிட்டியில நீங்க நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா குட்டுக்கும் அதுதான், பேடுக்கும் அதுதான். ஓகேவா? லைக்கபிள் இல்ல, அக்செப்டபிள் இல்ல, குட் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ கேர்ள்ஸ் ஆர் நாட் குட் அட் ஃபிஷிங். ஓகேவா? டேஷ் அ வைல். வைல்னாலே என்ன கைஸ்? இது கொஞ்சம் அந்த டைமை மீன் பண்ணும். கொஞ்சம் நேரம். வைல்னாலே டைம் தான் மீன் பண்ணும். ஸோ இது பார்த்தோன்னே தெரியுது இது வந்து என்ன ஃப்ரேஸ்? ஆஃப்டர் அ வைல். இதுக்கு நம்ம ஆப்ஷனுக்கே போகணும். இது நம்ம நல்லா பார்த்துருக்கோம்ல. இது வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு வேர்டு தானே. ஆஃப்டர் அ வைல், கொஞ்ச நேரம் கழிச்சு. ஆஃப்டர் அ வைல் ஹவெவர், எப்படியோ மில்லி மேனேஜ் பண்ணி சமாதானம் பண்ணி அவங்க பிரதர்ஸை வந்து எப்படியோ அங்க கூட்டு போறதுக்கு இது பண்ணிட்டா. ஓகேவா? ஸோ டு டேக் ஹர் டேஷ். டேக் ஹர் அவங்களோட அழைச்சிட்டு போறதுக்கு சமாதானம் பண்ணிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டு டேக் ஹர் டேஷ் இது வந்து ஹோம்ஒர்க். அவங்க கூட, அதாவது அந்த ரெண்டு பிரதர்ஸ் கூடன்றதுக்கு வித் இன் வருமா, அலாங் வருமா? வித் இன்னா என்ன? வித் இன்னா அதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி வரும். within 5 hours, within 2 hours அந்த மாதிரி பேசும்போது within வரும். அலாங் அப்படின்னா இப்போ ஒரு ரோடு இருக்குன்னா இது கம் அலாங் அப்படின்னு வரும். வித் தெம் அப்படின்றது 2 பீப்புளுக்கு வரும். அமாங் தெம் அப்படின்றது 3-4 பீப்புளுக்கு வரும்.
ஸோ இங்க என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது வந்து ஹோம்ஒர்க். 5th ஒன் வந்து ஹோம்ஒர்க். நான் மீனிங் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு என்ன ஹோம்ஒர்க், க்ளோஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் டெஸ்ட் 5th ஒனுக்கு என்ன ஆன்சர்ன்றதை நீங்க எழுதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க பிக்யூஆர்எஸ். பிக்யூஆர்எஸ் 2 செட் இருக்கு. நான் ஒரு செட் வந்து சால்வ் பண்றேன், நீங்க ஒரு செட் சால்வ் பண்ணுங்க. நான் அதுக்கு க்ளூவெல்லாம் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ பிக்யூஆர்எஸ் பாருங்க. இது வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, கேட்டாலும் கேட்கலாம், கேட்காமலும் இருக்கலாம். பட் நம்ம வந்து ரெடி ஆயிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சென்டென்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஸ்ப்ளிட் பண்ணி ஷஃபிள் பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்க என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி பிக்யூஆர்எஸ் அப்படின்றது பிக்யூஆர்எஸ் ஏபிசிடி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்க. ஸோ ஐ ஆம் நாட் வெரி ஷியோர் ஐ ஹாவ் அ டிரைவிங் லைசன்ஸ் ஆஃப் மை செல்ஃப் ரீச்சிங் ஹோம் சேஃப்லி பட் நோ ரியல் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நான் எப்போதும் சொல்றது என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், ஒன்று நவுனா வரும், ப்ரொனவுனா வரும். ஒரு நேம், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு போர்டு, ஒரு இண்டிவிஜுவல்ஸ் இந்த மாதிரி வரும். ஓகேவா? அதை வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கிற ஹீ ப்ரொனவுன்ஸ் வந்து ஹீ, ஷீ, இட், தே, வி இந்த மாதிரி வரலாம். ஓகேவா? ஸோ இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, ஐ இப்படிலாம் வரலாம். சிங்குலரா இருக்குன்னா ஐ. ஸோ இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து சோல ஸ்டார்ட் ஆகுமா, சோ அப்படின்றது நம்ம கன்ஜங்ஷன், இது இப்படி ஸ்டார்ட் ஆகாது. ஆஃப் ப்ரொபோசிஷன் பட் கன்ஜங்ஷன் இப்படிலாம் ஸ்டார்ட் ஆகாது. நெக்ஸ்ட் பாருங்க, ஐ ஹாவ், இதுதான் வந்து ப்ரொனவுன் சப்ஜெக்ட். ஐ ஹாவ் அ டிரைவிங் லைசன்ஸ், ஐ ஹாவ் அ டிரைவிங் லைசன்ஸ். ஸோ பி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் வராது. ஓகேவா? ஐ ஹாவ் அ டிரைவிங் லைசன்ஸ், I have a driving license of myself reaching home safely வருமா? I have a driving license, என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு, பட் நோ ரியல் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். டிரைவிங் லைசன்ஸ்ல இருக்கு, ஆனா என்கிட்ட ரியல் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்ல. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டு தான் கனெக்ட் ஆகுது. பிக்கு அப்புறம் டி தான் வந்து கனெக்ட் ஆகுது. ஐ ஹாவ் அ டிரைவிங் லைசன்ஸ் ஆஃப் மை செல்ஃப், இல்லை ஐ ஹாவ் அ டிரைவிங் லைசன்ஸ் பட் நோ ரியல் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ பிக்கு அப்புறம் டி. ஸோ இதுக்கப்புறம் என்ன வரும் பாருங்க, ரியல் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை செல்ஃப் ரீச்சிங் ஹோம். ஸோ பாருங்க, அதாவது என்னன்னா ரியல் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால ஸோ, ஏன்னா ஐ ஆம் நாட் வெரி ஷியோர், என் மேலே எனக்கு வந்து ஷியோரா நம்பிக்கை இல்லை. ஆஃப் மை செல்ஃப் ரீச்சிங் ஹோம் சேஃப்லி, நான் வந்து ஷியோரா நான் ஹோம் சேஃபா நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்ற அந்த இது வந்து என்கிட்ட இல்லை, ஷியாரிட்டி வந்து இல்லை, பிகாஸ் என்கிட்ட ரியல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ BDAC இஸ் த ரைட் ஆன்சர். இது வந்து இதை கனெக்ட் பண்ணுது, அண்ட் தென் இதுல இருந்து இங்க வந்துட்டு, அண்ட் தென் இதுல இருந்து இங்க முடியுது. ஓகேவா? ஸோ BDAC இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க், பட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சின்ன க்ளூஸ் எல்லாம் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நவுன் இல்லை வந்துட்டு ப்ரினவுனை வந்து சூஸ் பண்ணணும். இங்கே ப்ரினவுனே இல்லை, ப்ரினவுன்ல எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை. ஓகே, இந்த மேக் அப்படின்றது என்ன, இட்ஸ் அ வெர்ப். அண்ட்ன்றது கன்ஜங்ஷன். த்ரைவ், இட்ஸ் அ வெர்ப். ஸ்ப்ரெட்டிங் ஜெரண்ட். ஓகேவா? ஃபால்ஸ் நியூஸ் வெப்சைட், இதுதான் நான். ஃபால்ஸ் நியூஸ் வெப்சைட்ஸ், அந்த ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் வந்து ஃபேக்கா ஃபால்ஸா இருக்கு இல்லையா? ஸோ இதை தான் வந்து மீன் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா ஏ எல்லா ஆப்ஷன்லயும் இருக்கா? சரி, ஓகே, ஏ தான் வந்து இன்ட்ரோடக்டரி பார்ட். இன்னும் இங்க க்ளூ என்னன்னா, இங்க வெப்சைட்ஸ்ன்றது எப்படி இருக்கு, இட்ஸ் அ ப்ளூரல் நவுன். ஸோ இது வந்து எதை ஃபாலோ பண்ணி வரும், ப்ளூரல் verb. ஃபால்ஸ் நியூ வெப்சைட்ஸ் என்ன பண்றாங்க, ப்ளூரல் verb எங்க இருக்கு பாருங்க, ஸ்ப்ரெட்டிங் வராது. த்ரைவ் இல்ல மேக். த்ரைவ் பிகாஸ் வருமா, பிகாஸ் நம்ம இங்க எடுத்தோம்னு சொல்ல முடியாது இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க, ஃபால்ஸ் நியூஸ் வெப்சைட் என்ன பண்றாங்கன்னா, மேக் அ லாட் ஆஃப் மணி. அந்த ப்ளூரல் நவுன் ப்ளூரல் verb மேக்.
மேக் அ லாட் ஆஃப் மணி. ஸோ ஏக்கு அப்புறம் என்ன வருது? இ. ஏக்கு அப்புறம் இ வருது, இதுக்கப்புறம் இது வருது. ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் எது வரும் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணுங்க. இதை வச்சு வந்து என்ன பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் செகண்ட் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ தேர்டு ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை வச்சு என்ன வரும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ க்ளோஸ் டெஸ்ட்ல ஒரு ஹோம்ஒர்க் இருக்கு அண்ட் பிக்யூஆர்எஸ்ல வந்துட்டு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கு. ரெண்டையுமே மென்ஷன் பண்ணி அதுக்கு என்ன வரும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ தட்ஸ் இட் தி செஷன். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். நாளைக்கு வந்துட்டு நாளைக்கு சாட்டர்டேவும் கிளாஸ் இருக்கும். நாளைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ப்ரப்போசிஷன் இருக்கு இல்லையா, ப்ரப்போசிஷன் பேஸ்ட் பிவைக்யூ. இதுல இருந்து எவ்ரி இயர் கொஷின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு எரர்ஸ், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், சென்டென்ஸ் கரெக்ஷன், இந்த மாதிரிலாம் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மெயினாக ஃபில்லப்ஸ், இப்படிலாம் வந்து கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ரப்போசிஷன் டாபிக்ல இருந்து இது வரைக்கும் எக்ஸாம்ஸ் கேட்ட கொஷின்ஸ் நாளைக்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எம்டிஎஸ்க்குனே இருக்கிற கோர்ஸ் வந்து இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அக்சஸ் பண்ணாதவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.